சில முக்கியமான விஷயங்கள், ஹலாலாக்கப்பட்ட விஷயங்களே இந்த மாதத்தில் அவர்கள் ஹராமாக்கி விடுவார்கள். அவர் தனக்குத்தானே அதை தடை செய்து விடுவார்கள் அந்த மாதத்தை காரணம் கொண்டு. அப்போ இப்படி இஸ்லாத்தில் இருக்கின்றதா என்று பார்க்க போனால் கண்டிப்பாக கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு, இந்த சமுதாயத்திற்கு, இந்த முழு உலகத்திற்கும் அருட்கொடையாக ஒரு நேர்வழிக்காக அனுப்பப்பட்டவர். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி இந்த உம்மத்திற்கு முழு செய்தியையும், அல்லாஹ்விடம் வந்த முழு செய்தியையும் சொல்லிவிட்டார்கள். அப்போ அதில் வரக்கூடிய ஒரு செய்தி என்ன என்று தெரியுமா? இந்த சஃபர் மாதத்தை பற்றியும் ஒன்று இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள், லா தியரா. தியரா என்று சொன்னால் என்ன? தாயிரா என்று சொன்னால் பறவை என்று அரபியில் சொல்லுவார்கள். தாயிரா பறவை. அந்த பறவை ஐயாமுல் ஜாஹிலியாவில் வாழக்கூடிய அந்த அரபியர்கள் என்ன செய்வார்கள்? அந்த பறவையை ஒரு காரணத்துக்கு பயன்படுத்துவார்கள். என்ன காரணம்? இப்போ ஏதாவது ஒரு பிரயாணம் போகணும்னு வச்சுக்கோங்க, அல்லது ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை தொடங்கணும். அப்போ அந்த காரியம் சரியாக இருக்குமா அல்லது தவறாக இருக்குமா, அதில் லாபம் கிடைக்குமா கிடைக்காதா, இதை எதை வச்சு அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பறவையை பறக்க வச்சு. அதுக்கு தான் அந்த தியரா என்று வார்த்தை வந்து பறவை நடுவில் பறக்க வச்சு செய்வாங்க. அந்த பறவை ரைட்டு சைடு வலது பக்கம் போச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ இது நல்ல காரியம், இந்த காரியத்தை செய்யலாம். இடது பக்கம் போச்சு அப்படின்னு சொன்னால் அந்த காரியத்தை செய்யக்கூடாது, அதனால் பின்தங்கிடுவாங்க. அது நல்ல காரியமாக இருந்தாலும் சரி அந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க. அப்போ இது சஃபர் மாதம் மட்டும் இல்லாமல் மற்ற மாதங்களிலும் இந்த காரியம் நடந்திருந்தது. அல்லாஹ்வின் தூதர் ஒரே ஹதீஸில் எல்லாத்தையும் தடை செய்தார்கள். லா தியரா. இப்படி பறவையை பார்த்து சகுனம் பார்ப்பது இதெல்லாம் இஸ்லாத்திலே கிடையாது. அதே ஹதீஸுடைய தொடர்ச்சியில் லா அதுவா. அதுவா என்று சொன்னால் என்ன? தன்னால் ஒரு நோய் பரவும் என்று நம்புவது. ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்தில் இது இருந்தது. ஒரு நோய் பரவுகின்றது. எப்படி? எங்களுடைய லாத் உஸ்ஸா, எங்களுடைய தெய்வங்கள், அதன் காரணமாக தான் இந்த நோய் பரவுது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல் எந்த நோயும் சரி எதுவுமே பறக்காது, எதுவுமே பரவாது. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஹதீஸில் வரக்கூடிய குர்ஆனில் வரக்கூடிய வார்த்தை வலா வரக். ஒரு 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 மரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு இலை கூட அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல் நகராது. அப்போ அந்த அளவுக்கு அல்லாஹுடைய சக்தி எல்லா பொருட்கள் மீதும் இருக்கிறது. அப்போ ஒரு நோய் எப்படி அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல் பரவும்? அப்போ தன்னால் ஒரு நோய் பரவுகின்றது என்ற விஷயம் தவறானது. லா அதுவ என்று அல்லாஹுடைய தூதர் அந்த விஷயத்தையும் சொன்னார்கள். வலா தியரா வலா ஹாமா. ஹாமா என்ன? இரவு நேரத்தில் ஆந்தையை பார்த்து ஆந்தையை கொண்டு அவர்கள் சகுனம் பார்ப்பார்.